Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shabna's Tasty Kitchen. இன்னைக்கு vlog என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா வந்து இந்த ரெசிபி வந்து இதல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து அடுப்பு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட புது அடுப்பு. இன்னைக்கான vlog பாத்தீங்கன்னா நான் லஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்ச்க்கு வந்து ஒயிட் ரைஸ் சிம்பிளா வந்து ரசம் வச்சிருந்தேன். டொமேட்டோ ரசம். இது கூட பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளா வந்து இன்னைக்கு முடிச்சிட்டேன். வேற எதுவும் பண்றதுக்கான இது மைண்ட் இல்ல. சோ அதனால வந்து ரொம்ப சிம்பிளாவே வந்து லஞ்ச் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். மாடியில் வந்து துணி காய வச்சதெல்லாம் வந்து காஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக போனேன். ஸோ அங்கே வந்து ரயான் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் வரும் இல்லையா. ரெண்டாவது வந்து பிள்ளைங்களை வந்து இப்போ வெளியிலே விடுறது கிடையாது. ஸோ அதுங்க அவங்களுக்கும் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்கூல் போகிறதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவர் வந்து ரன்னிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விளையாடும்போது உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பிள்ளைங்களை வந்து ஈவினிங் வந்து மாடியில் அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரில் விடுங்க. கும்பகோணம் கடப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துறேன். இது ரெண்டுமே வந்து பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். நல்லா மசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆல்ரெடி வந்து பாசிப்பருப்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கும் வாஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூட மஞ்சத்தூள் அண்ட் சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட குக்கர் எத்தனை விசில் விட்டால் வந்து மசிய வேகுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு தகுந்தாப்புல நான் வந்து ஒரு 2-3 விசில் விட்டாலே வந்து பாசிப்பருப்பு நல்லாவே குலைவாக வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கடப்பாக்கு தேவையான ஒரு மசாலா வந்து எடுத்திருக்கேன். 1 கப் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் இருக்காது, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிக்க போகிறோம். சோம்பு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சில பேர் பிரிஞ்சி இலையும் சேர்க்குறாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது கூட நான் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கல, ஒன்லி வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது அந்த பேஸ்ட் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து பெரிய ஒரு தக்காளி சைஸ், பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும். இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா கரெக்டான ஸ்டேஜ் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பச்சை மிளகாய் அந்த மசாலா வந்து இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு அந்த மசாலா மிக்ஸி ஜாரில் இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதில் சேர்த்துடலாம்.
இதில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாடை வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ நல்லா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பருப்புலேயும் உப்பு போட்டிருக்கோம், வெங்காய தக்காளி வதக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். நம்மளுடைய கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட நைட்டு நான் என்ன டின்னருக்கு பண்ணியிருக்கேன்னா இட்லி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெஸ்ட் காம்பினேஷன் இட்லியும் கடப்பாவும் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை சொல்ல மறக்காதீங்க. ஸோ நம்மளுடைய கடப்பா வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா பாசிப்பருப்பு ஆல்ரெடி குக் ஆனதுனால சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பவுலில் சர்வ் பண்ணி இட்லி இது கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கடப்பா ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விலாகில். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மறக்காமல் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.